சோ ஹாரி பாட்டர் சீரிஸ் சொன்ன உடனே நிறைய பேருக்கு அவங்களோட சைல்ட்ஹுட் மெமரியை ரிஃப்ரெஷ் பண்ண மாதிரி இருக்கும். எனக்குமே அப்படிதான் இருந்துச்சு. இந்த ஹாரி பாட்டர் சீரிஸை பொறுத்த வரைக்கும் இதுக்கு கேட்வேவா இருந்ததே பாத்துட்டீங்கன்னா அந்த மூவிஸ் தான். சில பேருக்கு அது வந்து புக்ஸா இருக்கலாம், ஆனா என்ன மாதிரி பல பேருக்கு வந்து மூவிஸா தான் இருந்துச்சு. மூவிஸ் சொன்னாலே அதுல வர அந்த கேரக்டர்ஸ் தான், அந்த கேரக்டர்ஸ் தாங்கி நின்ன ஆக்டர்ஸ்னு சொல்லலாம். இதனாலே ஹாரி பாட்டர்னாலே அந்த ஆக்டர்ஸ் தான் நம்மளுக்கு முதல்ல வந்து நிக்கும். அதே மாதிரி இதுலயும் பாத்தீங்கன்னா புது காஸ்டிங் அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஐடியா வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகும்ன்றது நம்ம ஃபியூச்சர்ல தான் பார்க்க போறோம். ஆனா அந்த மேக்கர்ஸ் என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்துட்டீங்கன்னா, புக்ஸ்ல என்னென்னலாம் டீடைல்ஸ் வந்து விட்டு போச்சோ, அந்த மூவிஸ்ல எதெல்லாம் கவர் பண்ணாம விட்டாங்களோ அதெல்லாம் வந்து நாங்க கவர் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த சீரிஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து புக்கோட அடாப்டேஷன் எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால பாத்துட்டீங்கன்னா நிறைய விட்டு போன கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து இந்த சீரிஸ்ல இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அது போக காஸ்டிங் அண்ட் க்ரூ வந்து இன்னும் ஃபைனலைஸ் ஆகல, இன்னும் போயிட்டு தான் இருக்கு. ஒன்ஸ் அது எல்லாமே ஃபைனலைஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த சீரிஸ் வந்து கிக் ஸ்டார்ட் ஆகும். சோ இந்த சீரிஸோட கதை என்ன அப்படின்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஆனா அது எந்த அளவு இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்துட்டு போக போறாங்கன்றது நம்ம ஃபியூச்சர்ல தான் பார்க்கணும்.